ஸ்டார்ட் பண்ணுங்க. Hello students, welcome you to this live session. So in today's class, we are going to study a lot of 2-mark questions. Of course, there is some delay, so we are happy to see you. You are waiting for a long time, right? Okay. Class will be around 1 hour only. So ஃபுல்லாகவே நம்ம இன்னைக்கு 2-mark questions பார்க்க போகிறோம். 2-mark question செய்யும்போது நாட் ஓன்லி தேட் 2-mark கொஸ்டின், அதுக்கு என்னெல்லாம் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எவ்ரி திங் வி லேர்ன். ஸோ தட் நம்ம ஒரு 20 கொஸ்டின் செய்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின் செய்கிறவங்களை எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அட்டெண்ட் த கிளாஸ் பாருங்கள். ஆன்சர்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிச்சோடனே நீங்கள் ஆன்சர்ஸ் சேட்டில் போட்டுடலாம், சரியா? ஸோ பி இன்ட்ராக்டிவ், கையில் ஒரு பேப்பர் பென் வச்சுடுங்க. ஸோ யூ ஆல்சோ டூ அலாங் வித் அஸ். ஓகே, ரைட். By this time you would have studied the 5-mark questions, right? 5-mark question உங்களுக்கு 50 mark. நல்ல 5 mark நல்லா தரவு பண்ணிடுங்க. அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன் கிராஃப் படிச்சிருவீங்க. தென் 2-mark questions 20 மார்க்கில். ஸோ அந்த 20 மார்க் வாங்கணும். அந்த கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். இந்த கிளாஸஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூ வில் பி டெஃபினெட்லி கேன் ஸ்கோர் ஃபுல் மார்க். Not only that, even the objective questions you can do very easily. Okay, right. We start with the first question. Very simple question. B cross A given. B cross A given, they asked to find the values of A and B. So sometimes இல்லை 2 type question கேட்கலாம்ல. Sometimes they give B cross A, sometimes they may ask what? They give what? A cross B. இந்த 2 கொஸ்டின் தான் இந்த டைப்பில் கேட்பாங்கல்ல. ஒன்று A cross B கொடுப்பாங்க, இல்லைன்னா B cross C கொடுத்துட்டு they'll ask you to write A and B. அப்போ இதில் நீங்கள் என்ன செக் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன லெட்டர் இருக்குது? B. அப்போது அந்த ஆர்டர்ட் பேரில் ஃபஸ்ட்டில் வர்றதெல்லாம் என்னது? B. செகண்ட் we have A, ஸோ செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் என்னது? A. அப்போ இங்கே நம்ம A என்ன எழுதணும்? சின்ஸ் A is in the second position, you write the second elements but without repetition. ரிப்பீட் பண்ணாமல் எழுதணும், அவ்வளோதான். செகண்டில் என்னெல்லாம் இருக்குது? 3 is there, 4 is there, திரும்பவும் 3 4 3 4. உங்களுக்கு நல்லா தெரியும், செட்டுக்குள்ளால் we should not repeat the element. செட் ப்ராக்கெட் தான் இங்கே போடணும். ஓகே, ஸோ this is A. Bங்கிறது இங்கே B ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனால you write the first elements. அப்போ இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது? -2, திரும்ப -2 தான். தென் 0 0, ஸோ 0 எழுதுங்க. 3 3, யூ ரைட் 3. ஸோ தட் இஸ் B, ரைட்? ஈஸியாக நீங்கள் 2 மார்க் வாங்கிக்கலாம் இந்த டைப் கொஸ்டின் வந்ததுனால. இதே இது A cross B கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆர் A அண்ட் செகண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் வாட்? B. ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ஓகே, அடுத்தது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். தட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. 5-mark கொஸ்டின்ஸ் கூட இதில் வரும்ல, அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுற மாதிரி. F காம்போசிஷன், G காம்போசிஷன், H இஸ் ஈக்குவல் டு, ரைட்? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2-mark கொஸ்டின்ஸில் F காம்போசிஷன் G இல்லைனா G காம்போசிஷன் ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லைனா யூனோ இன் ஜென்ரல் தேர் நாட் ஈக்குவல், ரைட்? F காம்போசிஷன் G அண்ட் G காம்போசிஷன் A ஆர் நாட் ஈக்குவல் இன் ஜென்ரல். சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஒரு K கண்டுபிடிக்க சொல்லுவாங்கல்ல, ஒரு அன்னோன் கண்டுபிடிக்க சொல்லிட்டு they give a condition. அப்போ என்ன சொல்லுவாங்க? F composition G equal to G composition F. Under that condition you find K. இந்த மாதிரி 2 டைப் கொஸ்டின்ஸ் இதில் கேட்கலாம், ரைட்? ஒன்று 2 ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஏதாவது கண்டுபிடிக்க சொல்லலாம். F composition G இல்லை ஈவன் F composition F இல்லை, இதெல்லாம் கூட கேட்கலாம், ரைட்? இன் திஸ் கொஸ்டின்
f of x equal to 2x square and g of x equal to 1 by 3x. Question என்ன கேட்குறாங்க? f composition g. Let us find f composition g first. The f composition g கண்டுபிடிக்கணும்னா f composition g of x. That is f of g of x. That is f of, what is g of x? 1 by 3x. அப்புறம் நம்ம இங்கே f of 1 by 3x. இதை கொண்டு போய் fல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. What is f? 2x square. fங்கிறது 2x squareல 2x square. Instead of x you write that 1 by 3x. 1 by 3x the whole square. இதை அப்படி expand simplify பண்ணிங்கன்னா 2 into 1 square is 1, 3 square is 9x square. So the final answer is 2 into 1, 2 by 9x square, right? This is f composition g. Sometimes என்ன ஆகும், ஒரு பார்ட் செய்துட்டு அப்படியே அண்டர்லைன் பண்ணிட்டு அடுத்த சம் போயிடுவோம்ல. அப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணும்போது தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க அதில் செகண்ட் பார்ட்டுக்கு என்ன ஆன்சர் வந்து அப்போ தான் ஞாபகம் ஐயோ தே ஆஸ்க் ஒன் மோர் பார்ட்டில். ஸோ ஆல்வேஸ் ரீட் த கொஸ்டின் பேப்பர் வெரி கேர்ஃபுல்லி. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் எஃப் காம்போசிஷன் ஜி அண்ட் ஜி காம்போசிஷன் எஃப். ஸோ அடுத்த செகண்ட் பார்ட் இஸ் தேர். அப்போ நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுறது நீங்கள் என்ன சொல்லணும்னா பிஃபோர் ரீடிங் அடுத்த கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்ல அந்த கொஸ்டினை ஒன் மோர் டைம் யூ ரீட் இட். So that you won't make that mistake. Okay, even நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் இது போல் கேர்லெஸ்ஸான மிஸ்டேக்ஸ் வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அடுத்த கொஸ்டின் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அண்டர்லைன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ண கொஸ்டினை ஒரு தடவை ரீட் பண்ணி, ஆனால் சில சின்ன ஒரு சப்டிவிஷன் எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாங்கல்ல, அது நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. பட் ஹியர் ஜி காம்போசிஷன் எஃப். ஸோ டு ஃபைண்ட் ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், that is g of f of x. That is g of f of x. What is f of x? 2x square. 2x square. இப்போ இதை கொண்டு போய் gல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. See what is g? 1 by 3x. So 1 by 3x. அந்த xங்கிற இடத்துல ப்ராக்கெட் போட்டுட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க. எதை ஃபில் பண்ணோம்? 2x square. அப்போ உங்களோட ஆன்சர் என்ன வருது? 1 by 3 into 2, 6, right? 1 by 6x square. So hope you are able to understand this, right? இப்போ 2 sums work out பண்ணிட்டோம்ல, 2 simple sums we did. Shall we move on to the third question? இந்த இதோட லிங்க் you can send it to your friends also. Okay, you can invite them also to join this class. It will be useful, right? அதுபோல் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் இன் ஹியர் ஆஃப்டர் வி ஆர் கோயிங் டு கண்டக்ட் லாட் ஆஃப் கிளாஸஸ். நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு எடுக்க போகிறோம். நிறைய 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவோம். சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வி ஆர் கோயிங் டு டூ, ரைட்? ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் வித் சிம்பிள் சம்ஸ். அப்படியே போக கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய போடும். இட் பி சென்டம் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தோஸ் ஆர் எய்மிங் டு பாஸ், இல்லை ஒரு 60% வாங்கணும், 8, எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்படியே நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் அவுட்ஸ்டாண்டிங் மார்க். ஓகே, அதுபோல் டெலகிராம் குரூப்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா யூ கேன் லைக் த சேனல் ஆல்சோ. ஓகே, ரைட். லுக் அட் திஸ். Which of the following is an AP? Which of the following is an AP? Jitendra given the answer for the previous question. Good. Which of the following is which term of an AP is minus 54? ஒரு AP கொடுத்துருக்காங்க, arithmetic progression கொடுத்துட்டு அதில் ஒரு term minus 54. அது எத்தனாவது term? பொசிஷன் கேட்டிருக்கிறாங்கல்ல, அதோட பொசிஷன். In this sum you can do it in 2 ways. மேத்ஸில் அப்படி தான். அதுவும் ட்ரிகனாமெட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே சம் யூ கேன் டூ இன் டிஃப்ரெண்ட் வைஸ். யூமே சார் எந்த மெத்தடில் போடுறது? ஸ்கூலில் ஒரு மெத்தட் டீச் பண்ணாங்க, இங்கே ஒரு மெத்தட். டோன்ட் வரி அபவுட் இட். எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். கரெக்டாக? டெஃபினெட்லி. பட் ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா ஏதாவது இடத்துல சால்வ் யூஸிங் திஸ் மெத்தட் அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா யூ கேன் யூஸ் எனி மெத்தட். ஆன்சர் கரெக்டாக வந்துட்டா டெஃபினெட்லி யூ வில் கெட் ஃபுல் மார்க். ஓகே, ரைட். Which term of an AP is minus 54? ஒரு AP கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்ன லெட்டர்லாம் ஐடென்டிஃபை பண்ணிடுவோமா? A வேல்யூ. வாட் இஸ் A வேல்யூ? 16. நீங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்களா? D வேல்யூ. வாட் இஸ் D வேல்யூ? கண்டுபிடிச்சி அப்படியே சாட்டில் போடுங்க. A வேல்யூ 16. Dக்கு என்ன ஆன்சர் வரும்? எஸ், யூ கேன் கிவ் யர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். Dங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல? காமன் டிஃபரன்ஸ். எஸ், ஆல்ரெடி சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரே போட்டிங்க. விக்ரமன், குட். ஹரிஷ், கிவன், குட், வெரி குட். எஸ், இட் இஸ் -5. டிக்கு என்ன ஃபார்முலா? T2 minus T1. T2 minus T1, that is 11 minus 16. It is -5. சம்டைம்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக செய்யும்போது
ப்ளஸ் ஃபைன் போட்டு வெரி கேர்ஃபுல், ஆல்வேஸ் ஸ்டெப்ஸ் எழுதி எடுங்க. ஓகே, அண்ட் த லாஸ்ட் டேர்ம் இஸ் -54. லாஸ்ட் டேர்ம் அது அந்த -54 எத்தனாவது டேர்ம் கேட்டிருக்காங்களா, we take it as a லாஸ்ட் டேர்ம். இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு there is a formula, டைரக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. n is equal to L minus a by d plus 1. இந்த ஃபார்முலா போட்டு நீங்கள் டைரெக்டாக செய்யலாம். I said there is one more method, right? அது என்ன மெத்தட்னா Tn is equal to a plus n minus 1 into d. அதில் Tnக்கு அடுத்து நீங்கள் என்ன கொடுத்துடணும், -54 is equal, எல்லாம் தெரியும் except n, you can do that. That is one method. Many students you would have studied using that method. You can go ahead, அந்த மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இல்லை you can use this method. இந்த மெத்தடில் ஒரே ஈஸியாக போட்டலாம் ஆன்சர். L வேல்யூ -54 minus a வேல்யூ 16 divided by d வேல்யூ -5 plus 1. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா -70 வரும்ல, by -5 plus 1, அந்த minus plus ஆயிரும். So 70 by 5, it is 14 plus 1, your answer is 15. Already many students given the answer. So 15 is the right answer. Okay, later you can try in this method also, you will get the same answer. Okay, shall we move on to the next question? இது ஏபியில் கொஸ்டின். அப்போ நீங்கள் என்ன சொன்னால், ஏபி படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான எல்லா ஃபார்முலா படிச்சிடணும். எந்த டேர்ம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு a plus n minus 1 into d. அப்புறம் Sn, sum of n termsக்கு என்ன ஃபார்முலா. சப்போஸ் ABC 3 terms are in AP, then what can you say? a plus c equal to 2b ல a plus c equal to 2b. அதுபோல் ஜிபியில் வரக்கூடிய ரிசல்ட்ஸ். ஜிபியில் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், அதில் ஃபஸ்ட் டைம் இஸ் a காமன் ரேஷியோ வரும்ல, காமன் ரேஷியோ T2 by T1. nth term, ஜிபியில் nth termக்கு ஃபார்முலா ar raised to n minus 1. ar raised to n minus 1. அப்படின்னா ஃபிஃப்த் டேர்ம் கேட்டாங்கன்னா T5 கேட்டால் ar raised to 5 minus 1 4. T20 கேட்டால் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ யூஸிங் தட் யூ கேன் டூ தட். நவ் ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் ஜிபி. ஓகே, வி டூ எ சாம்பிள் கொஸ்டின். ஃபைண்ட் த 8th term of the GP. Find the 8th term of the GP. இதில் R வேல்யூ கண்டுபிடிச்சி சாட்டில் போடுங்க குவிக்லி. 8th term வேணும்ல. ஸோ ஜஸ்ட் ஐம் ஆஸ்கிங் R வேல்யூ. ஸோ டு மேக் யூ டு இன்ட்ராக்டிவ், R வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கிவ் த ஆன்சர் த சாட் செக்ஷன். ஃபைண்ட் த 8th term of an AP. ஸோ இதில் A வேல்யூ தெரியும். ஏங்கிற ஃபஸ்ட் டேர்ம் இஸ் 9. Rக்கு ஃபார்முலா எஸ் 1/3 or 3. I'm getting different answers. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சொன்னேன். ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டா ஃபுல்லாக போயிடும்ல. இட் வெரி கேர்ஃபுல். அதுவும் 5 மார்க் கொஸ்டினில் இப்படி ஃபஸ்ட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக இட் வெரி கேர்ஃபுல் இன் திஸ் ஒன். ஓகே, ஸோ R is equal to T2 by T1 3 by 9. இப்படி எடுத்துங்க, மிஸ்டேக்கே வராது. ஸோ 1/3. R is equal to 1/3. Find the 8th term. T8 is equal to ar raised to n minus 1 பார்த்தோம்ல. ar raised to n minus 1. 8 minus 1 is what? 7. ar raised to 7. இங்கே ஏக்கு வேல்யூ 9, a வேல்யூ 9, r raised to 7, that is 1/3 raised to 7. இதை சிம்பிளிஃபிகேஷன் உங்களோட ஸ்கில் தான். நீங்கள் எப்படி வேணாலும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். See, I'll teach in a very simple way. 9 into 1 raised to 7னா 1 தான். 1 raised to 7 is 1. டினாமினேட்டர் பாருங்கள், 3 raised to 7 இருக்குல்ல. I am not going to find 3 raised to 7. பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்குறேன். 9 இருக்குது. 9ங்கிறது 3 ஸ்கொயர் தானே. அப்போ என்ன செய்கிறேன், அந்த 3 raised to 7 ஐ எம் ஸ்பிளிட்டிங் லைக் திஸ். 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 raised to 5. டோட்டலாக 3 raised to 7 வந்துடுதுல. ஒய் ஐ எம் ரைட்டிங் த 3 ஸ்கொயர், பக்கத்தில் அந்த 9 இருந்ததுனால யூ கேன் கேன்சல் இட். அப்போ 3 ஸ்கொயர்னால 9 தான், இதுவும் 9 தான், கேன்சல் ஆகிட்டலாம். ஸோ யூ ஆர் கெட்டிங் 1/3 raised to 5. 3 into 3 into 3 into 3 into 3. 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81. 81 into 3, 243. So 1/243 is your answer. Nani Babu already given the answer. Yes, Vikram and Kumaran. Good. Your answer is 1/243. So formula you have to be very thorough பண்ணிடணும், ரைட்? இல்லை S infinity கூட ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. S infinity, sum to infinity term GPயில் S infinity is equal to, you are remembering the formula? a/1 minus r, right? பட் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கண்டிஷன் இருக்குது. r must be less than 1. r is less than 1.
Okay, now we go for a sum in geometry. Okay, எல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லுவோம். We are not going to take one chapter, particular chapter. ஒரே சாப்டர் போட்டுருந்தோம்னா some students you may know that அது வேணாம்னு நினைப்பீங்க. ஸோ we are going to shuffle everything. ஓகே, எல்லா சாப்டரில் இருந்தும் ஷஃபிள் பண்ணி சம் செய்வோம். ஸோ எனக்கு நல்ல தரவாயிரும். எல்லாமே எது கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு நீங்கள் தரவாயிரும். ஓகே, now ஜாமெட்ரியில் ஒன்று சிமெட்ரின்னு படிச்சிருக்கோம்ல, கான்க்ருவன் அண்ட் சிமெட்ரிக். சப்போஸ் 2 triangles are symmetric. 2 triangles symmetricனா what can you say? What can you say about the angles and what can you say about the sides? Sides ஓட ஆன்சர் நீங்கள் சாட்டில் போடுங்க. சப்போஸ் 2 triangles are similar. If 2 triangles are similar, what can you say about the sides? The sides ஈக்குவலா இல்லை sides proportional? 2 ஆப்ஷன் கொடுத்துட்டேன்ல, அப்போ you no need to think for anything else. I'm not asking angle. Sides 2 triangles சிமிலராக இருக்குது. அப்போ அந்த சைட்ஸ் எப்படி இருக்கும்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குமா இல்லை கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்குமா? எஸ், கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். எஸ், விக்ரமன் குமரன் given proportional. What about other students? Equal, proportional. Yes, one more. Please listen here. சிமிலர்னு எப்படி இருக்கும்னா சேம் ஷேப் பட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கும். சேம் ஷேப் பட் டிஃப்ரெண்ட் சைஸ், அதான் சிமிலர். கான்க்ருவன்ட்னா தான் எப்படி இருக்கும்? சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸாக இருக்கும். அப்போ இங்கே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பட் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். சைட்ஸ் ஆர் நாட் ஆங்கிள், சைட்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். ஆன்சர் மிஸ்டேக் இருக்குதுக்காக டோன்ட் ஒரி அபவுட் தட், பி இன்ட்ராக்டிவ். மிஸ்டேக் வந்தால் தான் நம்ம அதில் கரெக்ட் பண்ணிடலாம்ல. நம்ம ஏம் என்ன, ஆனுவல் எக்ஸாமில் மிஸ்டேக் வரக்கூடாது. இப்போ மிஸ்டேக் வந்தால் நோ ப்ராப்ளம், we can correct it. Okay, right. So sides are proportional. Okay, look at this question. One diagram given, right? Here QA எங்க இருக்குன்னு பாருங்க. QA is this line, right? QA and PB, this line, are perpendicular to AB. ABங்கிற இங்க ஒரு லைன் இருக்கு, right? These 2 lines are perpendicular. அப்படின்னா this angle is 90, இந்த angle 90 வரும், this angle is also 90. Are you able to understand it? QA and PB are perpendicular to AB. அந்த ஏபிங்கிற லைனுக்கு இந்த ரெண்டும் பர்பெண்டிகுலர். ஏபின்னு ஒரு லைன், ஏபின்னு இப்படி ஒரு லைன் இருந்தால் இந்த ரெண்டும் பர்பெண்டிகுலர். தட் மீன்ஸ் த ஆங்கிள்ஸ் ஆர் 90 இல்லை, அதுதான் டயக்ராம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் வாட் எல்ஸ் கிவன்? சம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? AO is 10 centimeter, BO is 6 centimeter, PB is 9 centimeter. Find AQ. இப்போது இந்த 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 2 ட்ரையாங்கிளும் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம். கான்க்ருவண்டா இல்லை ப்ரொபோர்ஷனலா? பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தே ஆர் நாட் கான்க்ருவன் பிகாஸ் சைட்ஸ் அங்கே 10 இருக்குது, இங்கே எங்கேயுமே 10 இல்லை. அப்போ கரஸ்பாண்டிங் சைட் ஈக்குவல் வர சான்ஸே கிடையாது. ப்ரொபோர்ஷனலாக இருக்கலாம். சிமிலராக இருந்தால் தான் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்ல. நம்ம சிமிலரானு செக் பண்ண போகிறோம். எஸ், சில ஸ்டூடெண்ட்ஸ் சிமிலர்னு கொடுத்துட்டீங்க. கேன் யூ கிவ் த ரீசன்? அண்டர் வாட் ரீசன் யூ ஆர் டெல்லிங் இட் இஸ்? ஹரிஷ், இட்ஸ் குட். ஒய் இட் இஸ் சிமிலர்? எப்படி, எந்த சிமிலர்னு ப்ரூவ் பண்ண நிறைய மெத்தட் இருக்குல்லம்மா. SAS இல்லை சிமிலாரிட்டி, AA சிமிலாரிட்டி, அப்படி நிறையா இருக்கும்ல. இதில் அண்டர் விச் கண்டிஷன் யூ கேன் சே த 2 triangles ஆர் சிமிலர்? இந்த 2 triangles சிமிலர்னு எப்படி சொல்கிறீங்க? 90 degree, எஸ், ஒன் ஆங்கிள் இஸ் 90 degree, ஆங்கிள் A 90, ஆங்கிள் B 90. எஸ், எனிதிங் எல்ஸ்? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் இருக்குல்ல, உங்களால் எல்லாமே டைப் பண்ணுறது வெரி டிஃபிகல்ட். ஸோ ஐ அப்ரிஷியேட் நீங்கள் இன்ட்ராக்டிவாக இருக்கிறது. ரியலி வி ஆர் ஹாப்பி. இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கலாமா? ஸோ இது 2 வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ஒரு ஆங்கிள் 90, 2 ஆங்கிள் வந்தாலே போதும். AA சிமிலாரிட்டி, த 2 triangles are similar. அப்போ 2 triangles சிமிலர் வந்துட்டா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். கரஸ்பாண்டிங் சைடை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது ஒன்று இந்த 2 வெர்டிக்கல் ஆங்கிள் இருக்குல்லாமா, ஒன்று இந்த ஆங்கிளில், அதுக்கு ஆப்போசிட்டாக AQ இருக்குது. அப்போ அதே போல் இந்த ஒரு வெர்டிக்கல் ஆங்கிள் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக PB. இனி அதே ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு இப்போ AO எடுக்கிறேன். AO எடுத்தால் இங்கே என்ன வரும்? இந்த AO எடுத்தால் இங்கே BO வரும்ல, BO. AO by BO, AQ by PB. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்னும் 1 more இருக்குல்ல, திஸ் பை திஸ். பட் ஆக்சுவலாக நம்ம கொடுக்கவும் இல்லை, they didn't ask, அதனால் நம்ம அதை எடுக்கவே இல்லை. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். AQ தான் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ரைட் AQ as it is. AQ by PB, PB வேல்யூ 9 is equal to AO வேல்யூ கொடுத்துட்டாங்க. AO is 10, BO is 6.
How you can calculate it very easily. Find AQ and give your answer in the chat section. Yes, AA similarity. Yes. So you can calculation inga cross multiply eppadi venna seiyala. Here what I am going to do, just I am cancelling 3 table. Inga 2 inga 3. 2 table cancel panningana 1 and 5 this, right? If you cross multiply, AQ is equal to 15, right? Yes, very good. AQ is 15. That's your answer. Okay. Shall we move on to the next question? Next time I'm going to give you a created question. Okay. Next time to give you a created question. Question number 6. So before doing the 6th question, please look here. Special series we study, right? Special series. Sum of n natural numbers, sigma n. 1 plus 2 plus 3 plus etc. up to n. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆனால் அந்த டாப்பிக்கில் இதுதான் இல்லை, ஏபி ஜிபி ஸ்பெஷல் சீரீஸ் படிச்சிட்டிங்கன்னா அந்த சாப்டரில் நல்ல மார்க் வாங்கிடலாம். 1 plus 2 plus 3 plus etc. up to n. இதுக்கு என்ன ஆன்சர்? n into n plus 1 by 2. கரெக்டாக? சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதே இது சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் வரும்போது சிக்மா n ஸ்கொயர். ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, நம்ம ஏம் ஒரு 2 மார்க் படித்தா கூட அதுக்கு ரிலேட்டடாக ఉన్నது எல்லாமே நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஹியர் வி டூ எ சாம்பிள் சம் டுடே. அடுத்த கிளாஸில் இன்னும் நிறைய சம்ஸ் போடுவோம். ஸோ சிக்மா n ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n ஸ்கொயர். சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன ஃபார்முலா? n இன்டு n ப்ளஸ் 1 இன்டு 2n ப்ளஸ் 1 by 6. And the last one, sigma n cube, sum of the cubes of n natural numbers, that is 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. up to n cube. ஆன்சர் இப்போ உங்கள் மைண்டில் சொல்லிட்டு இருப்பீங்கள்ல, என்ன ஆன்சர் வரும்? இதுக்கும் அந்த ஆன்சருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குல்ல, என்ன செய்யணும்? அதை ஸ்கொயர் இட். கரெக்டாக? ஸோ n into n plus 1 by 2, n into n plus 1 by 2 the whole square. Okay, now I'll give a question. Look at this question. Find the sum of the squares of first 5 even natural numbers. How many of you know this sum? If you know this sum, you just say yes. If you don't know, you say no. I'm not asking the final answer, right? இதை பார்த்த உடனே இந்த சம் போட்டுடலாம், எஸ் சார் ஐ கேன் டூ இட்னா சாட் செக்ஷனில் எஸ்ன்னு போடுங்க. இல்லை சார் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஐ கேனாட் டூ திஸ்னா நோன் போடுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. Yes, I can see some yes and some no's. கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிங்களா? எஸ்ன்னு போடுறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஹேவ் யூ ரெட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி? ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது, ஒரு வேர்டு அங்கே இருக்குதுல்ல, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் 5 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ கண்டினியூஸாக 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எடுக்கக்கூடாதுல்ல, ஈவன் நேச்சுரல் நம்பர். ஸோ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கணும்? 2 ஸ்கொயர், அடுத்து என்னது 4 ஸ்கொயர், அப்படி தான் எடுக்கணும். இப்போ சொல்லுங்கள், கேன் யூ டூ இட்? ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 10 ஸ்கொயர் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் யூ மே திங்க் இது என்ன சார் பெரிய கஷ்டமா? 2 ஸ்கொயர்னா 4, 4 ஸ்கொயர்னா 16, 6 ஸ்கொயர்னா 36, ரைட்? சம் ஸ்டூடெண்ட்ஸ் மே டூ லைக் தட் ஆல்சோ, ரைட்? ஆன்சர் கரெக்டாக இருந்தால் மார்க் கொடுக்கணும்ல, சரி. பட் we are going to learn that in a proper way, right? சரி. இப்போ அந்த மாதிரி ஷார்ட்டாக கேட்டால் செய்திடலாம். அதே இது 10 ஸ்கொயர் 100 எக்ஸட்ரா அப் டு 98 ஸ்கொயர்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை, we cannot do that. So let us learn in a correct way. See, இது எப்படி செய்யலாம்னு பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இந்த 2 ஸ்கொயரை I am writing it as 2 into 1 the whole square. எழுதலாம்ல, 2 into 1 2 தானே. 4 ஸ்கொயரை 2 into 2, 2 2s are 4 ஸ்கொயர். 6 ஸ்கொயரை 2 into 3, 8 ஸ்கொயரை 2 4s are 8, 10 ஸ்கொயரை 2 5s are 10. இந்த ஸ்டெப் எல்லோரும் புரிஞ்சுட்டாமோ? 2 4 6 8 10. இதே அடுத்த 12 வந்துருதுன்னா 2 into 6ன்னு எழுத போகிறீங்க, ரைட்? இப்போது ஒவ்வொன்றையும் 2 ஸ்கொயராக சேஞ்ச் பண்ணிடலாமா? 2 into 1 ஸ்கொயரை 2 ஸ்கொயர் into 1 ஸ்கொயர். அடுத்தது செகண்ட் டேர்மை 2 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர். தேர்ட் டேர்மை 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர். அடுத்தது 2 ஸ்கொயர் into 4 ஸ்கொயர். லாஸ்ட் ஒன் 2 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர். எல்லா டேர்ம்லையுமே யூ கேன் see something common. இந்த 2 ஸ்கொயர் எல்லாத்துலேயும் காமனாக இருக்குல்ல, அந்த 2 ஸ்கொயர் காமனாக எடுத்துடலாம். 2 ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டிங்கன்னா வாட் யூ கெட்? 1 ஸ்கொயர்.
plus 2 square plus 3 square plus 4 square plus 5 square. எல்லா டேர்ம்லையும் இருக்கக்கூடிய அந்த 2 square காமனாக எடுத்துட்டீங்க. Now this you can do directly. Sum of the squares of first n natural number. இங்கே 5 natural numbers அவ்வளோதான். ஸோ n into n plus 1 into 2n plus 1 by 6 போட்டு செய்திடலாம். இப்போ நீங்கள் ட்ரை டு கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். அவுட் சைடில் இந்த 2 square is 4. Hope you understood this part. இது புரிஞ்சுட்டுனா போதும், ஈஸிலி யூ கேன் டூ தட். ஓகே, அப்போ கிரியேட்டட் கொஸ்டினில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். Now you can apply the formula. என்ன formula? n into n plus 1 into 2n plus 1 by 6. இந்த formula apply பண்ணணும். Instead of n you write 5. So your answer is 5 into 5 plus 1 6. 2n plus 1 2 into 5 10 plus 1 11 by 6 வரும்ல. இப்போ calculation குயிக்காக போட்டு ஃபைனல் ஆன்சர் கொடுங்க. I got one answer. Let us see whether it's right or not. 6 and 6 you can cancel. 5 4s are 20 into 11. So your answer is yes. Lot of answers given. Vijay, you asked why we are splitting, right? Without splitting you cannot do that. We don't have any direct formula for this, right? Because it is not continuously dating you, right? இப்போ 1 square 2 square 3 square கண்டினியூஸாக கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக பட்டலாம். பட் இங்கே 2 4 ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ யூ கேன் டூ, ஸோ திஸ் வே யூ கேன் டூ வெரி ஈஸிலி. ஓகே, ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 220 is the right answer. Yes, shall we move on to the next question? Next question, before doing the next question, we should go for chapter number 5 போயிடலாம். அதில் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஈஸியாக போட்டுருவீங்க. ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் கொலினியர், ரைட்? அடுத்து வரும்ல அந்த ஸ்ட்ரைட் லைன்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு டாபிக், வெரி சிம்பிள் டாபிக், ஸ்லோப்புன்னு ஒன்று இருக்கும்ல. ஸ்லோப்பில் என்னென்ன ஃபார்ம்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு சாம்பிள் சம் செய்ய போகிறோம். ஸ்லோப்புனா உடனே உங்கள் மைண்டில் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எல்லாமே வந்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு லஞ்சுன்னு சொல்லிட்டா நம்ம மைண்டில் என்னெல்லாம் வரும்ல. இப்போ இல்லை, இப்போ நைட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டா என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் ரிலேட்டடாக எல்லாம் நம்ம மைண்டில் வரும். அது போல் இப்போ ஸ்லோப்புன்னு சொல்லிட்டா, ஸ்லோப்புனா என்னது, ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது என்னெல்லாம் மெத்தட் இருக்குது. வென் கேன் யூ சே 2 lines ஆர் பேரலல், 2 லைன் பேரலல்னா இங்கே ஸ்லோப் எப்படி இருக்கும், 2 லைன் பெர்பெண்டிகுலர்னா ஸ்லோப் எப்படி இருக்கும், அது எல்லாம் நம்ம மைண்டில் வந்துடும். தென் எனி கொஸ்டின் யூ கேன் ஆன்சர். அந்த மாதிரி நீங்கள் கான்செப்ட்ஸ் தரவு பண்ணிட்டீங்கனாலே ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் சென்டம். இப்போ பாருங்களேன், இப்போ ஸ்லோப் ஐ ஜஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன், இந்த ஒரு இது கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஸ்லோப்னா உங்கள் மைண்டில் என்னெல்லாம் இருக்கணும். ஸ்லோப்புக்கு அனதர் நேம். வாட்ஸ் அனதர் நேம் ஆஃப் ஸ்லோப்? தெரிஞ்சவங்க சாட்டில் போடுங்க குவிக்லி. வாட்ஸ் அனதர் நேம் ஆஃப் ஸ்லோப்? ஸ்லோப்புக்கு இன்னொரு நேம் இருக்குது. அண்ட் அதுக்கு ஒரு லெட்டர் வேறு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸ்லோப்னாலே ஆல்வேஸ் வி யூஸ் அ லெட்டர். I didn't ask the formula for slope. Slope different formula இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் அழகாக கொடுத்துட்டாங்க, y2 minus y1 by x2 minus x1. Yes, how to denote m? That is correct. Yes. But my question is, what's another name of slope? Slope இன்னொரு நேம் இருக்குது, gradient. அப்போ ஃபைன் த கிரேடியன்ட்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லக்கூடாது. கிரேடியன்ட்னாலும் ஸ்லோப்னாலும் என்ன தான், சேம் தான். ஸோ அனதர் நேம் ஆஃப் ஸ்லோப் இஸ் gradient. ஓகே, சரி. ஸ்லோப் we denote it as m. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தோம்ல. It depends on what is given in the question. கொஸ்டினில் என்ன கொடுக்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்லோப் எழுதுவோம், ரைட்? சப்போஸ் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்க, இன்க்ளினேஷன், எஸ், ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா tan theta. If the angle is given, the slope is tan theta. Tan theta னா சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்களா, இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி படிச்சே ஆகணும்ல. பிகாஸ் ஃபார் த ஹையர் கிளாஸஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ theta is equal to tan theta. அப்போ ஸ்லோப் theta கொடுத்தாங்கன்னா tan theta. Another one, if 2 points are given, x1 y1 x2 y2, 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஒன் ஸ்டூடெண்ட் given the answerல. Yes, Babu given. If 2 points are given, then slope formula y2 minus y1 by x2 minus x1. இன்னும் ஒன்று இருக்குது, sometimes they give equation of line ax plus by plus c அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஸ்லோப்புக்கு ஃபார்முலா ஈக்குவல் 0 கொடுத்தாங்கன்னா மைனஸ் a by b மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. சரி, அப்போ ஸ்லோப்னோடனே ஸ்லோப்புக்கு அனதர் நேம் என்னது, ஹவு டு டினோட், ஹவு டு ஃபைன் ஸ்லோப், த டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. அப்போது ஸ்லோப்புன்னு கேட்டோன்னா பிளைண்டாக ஒரு ஃபார்முலா எழுதக்கூடாது. நீங்கள் செக் பண்ண என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் கிவன். இஃப் த ஆங்கிள் இஸ் கிவன், அப்போ போய் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா tan theta. If 2 points கொடுத்தா y2 minus y1 by x2 minus x1. If the equation of line is given, then the formula what, minus a by b.
Then if two lines are parallel, ரெண்டு லைன் parallel, what's the condition? M1 equal to M2, the slopes are equal. If two lines are perpendicular, ஒரு லைனுக்கு ஸ்லோப் M1, இன்னொன்று ஸ்லோப் M2. If two lines are perpendicular, M1 into M2 is equal to -1. And one more I'll tell you, suppose ஒரு லைன் கொடுக்குறாங்க, அதோட ஸ்லோப் 2/3. அதுக்கு parallel லைனுக்கு ஸ்லோப் கேட்டால் சேம் ஸ்லோப்பாக இருக்கும்ல, 2/3 தான். அதே இது ஒரு லைனோட ஸ்லோப் 2/3, அதுக்கு பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் கேட்டாங்கன்னா யூ சேஞ்ச் த சைன் அண்ட் ரைட் த ரெசிப்ரோக்கல். சைனை சேஞ்ச் பண்ணணும். அங்கே +2/3 கொடுத்துருக்காங்க, யூ ரைட் ரைட் த ரெசிப்ரோக்கல். 2/3க்கு ரெசிப்ரோக்கல் என்னது? 3/2. இதுக்கெல்லாம் போக இன்னும் ஒரு கொஸ்டின் என்ன கேட்கலான்னா, ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்-ஆக்சிஸ். ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்-ஆக்சிஸ் கேட்டால் த ஆன்சர் இஸ் 0. ஸ்லோப் ஆஃப் ஒய்-ஆக்சிஸ் கேட்டாங்கன்னா இட் இஸ் undefined, infinity. Because ஸ்லோப்னு உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, இப்போது இது எக்ஸ்-ஆக்சிஸ், ஒய்-ஆக்சிஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா இட் மேக்ஸ் an angle 90 degree, கரெக்ட் தானே? அப்போ ஒய்-ஆக்சிஸ் மேக் an inclination of 90 degree. ஆங்கிள் தெரிஞ்ச ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலா? tan theta. அப்போ tan 90. What is tan 90? Undefined, right? அதனால தான் ஸ்லோப் ஆஃப் ஒய்-ஆக்சிஸ் undefined and ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்-ஆக்சிஸ், எக்ஸ்-ஆக்சிஸுக்கும் எக்ஸ்-ஆக்சிஸுக்கும் இடையில் என்ன ஆங்கிள்னா 0. அப்போ tan 0. Tan 0 is what? 0. அதனால தான் ஸ்லோப் ஆஃப் எக்ஸ்-ஆக்சிஸ் is 0, ஸ்லோப் ஆஃப் ஒய்-ஆக்சிஸ் is undefined. See, just I given an example how to learn. ஒரு டாபிக் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ ஸ்லோப்புன்னு ஒன்று எடுத்துட்டோன்னா இவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்க எந்த சம் கேட்டாலும் யூ கேன் டூ தட். ஓகே ஓகே, நவ் லெட் அஸ் see one sample sum in find the slope of the straight line. ஈஸி கொஸ்டின் தான், ஃபாஸ்ட்டாக இதை ஒர்க் அவுட் பண்ணி சாட்டில் ஆன்சர் போடுங்க. let me see. Find the slope of the straight line. 6x plus 8y plus 7 equal to 0. அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குன்னு பார்த்தோம்ல. To find slope there are 3 ways. Angle கொடுத்தா ஒரு ஃபார்முலா. Yes, some students given the answer. Robin, Vikraman given -3/4 -3/2, which is the correct answer. Yes, Jatender, -3/4. Many students -3/4. Oh yes, please listen here. So here check பண்ணிடுங்க, is it in the correct order? சில டைம் ஒய்யை ஃபஸ்ட்டு கொடுத்துருவாங்கல்ல, இட் வெரி கேர்ஃபுல். x, y கான்ஸ்டன்ட். எஸ், ஹியர் a வேல்யூ 6, b வேல்யூ 8 and c வேல்யூ 7. ஸ்லோப்புக்கு ஃபார்முலா -a/b. So that is -6/8. Cancel பண்ணுங்க, your answer is -3/4 is the right answer. Yes, many students given the answer. Good. Now let's try a sum in trigonometry. இப்போ வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி பார்த்துட்டோம்ல, ஆங்கிள் கொடுத்தா tan theta. அப்போ ட்ரிக்னாமெட்ரி அந்த டேபிள் நல்லா தரவு பண்ணிடுங்க. 0, 30, 45, 60, 90. அப்புறம் ரேஷியோஸ் எல்லாம் தரவு பண்ணிடுங்க. ரெசிப்ரோக்கல்ஸ் தரவாக இருக்கணும். tan theta கேன் பி ரிட்டன் as sin theta by cos theta. அண்ட் tan thetaவோட ரெசிப்ரோக்கல் என்னது? cot theta. இல்லை இதெல்லாம் ப்ளஸ் இந்த ஐடென்டிட்டிஸ், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் எல்லாம் தரவு பண்ணிட்டீங்கன்னா ஈஸிலி கேன் டூ. ஓகே, நவ் லெட்ஸ் ட்ரை ஒன் கொஸ்டின். ப்ரூவ் தட் 1 minus tan square theta by cot square theta minus 1 is equal to tan square theta and prove பண்ணணும். So we are going to do few trigonometry questions. 1 minus tan square theta by cot square theta minus 1. We start with LHS. 1 minus tan square theta by cot square theta. Already I said ஒரே சம்மை we can do in different ways. இப்போ நான் ஒரு மெத்தட் டீச் பண்ணால் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. யூ மே திங்க் சார் in our school they missed our teacher taught in another way. Yes, you can do that. ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெத்தட் படிச்சிட்டிங்கன்னா go ahead, okay. But a sum can be done in different ways. I am going to teach in one method, but I am not telling you to follow only this method. நீங்கள் வேறு மெத்தட்லையும் செய்யலாம். இந்த sum I will tell you can do it in two ways, okay. ஒரு மெத்தடு நீங்கள் எல்லாமே சைன் காசில் கொண்டு வந்துடலாம். அந்த tan ஸ்கொயரை சைன் ஸ்கொயர் பை காஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். காட் ஸ்கொயரை cos square by sin square எழுதி எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். யூ வில் கெட் த ஆன்சர். அனதர் மெத்தட் எப்படி செய்கிறேன்னா, வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஹியர், ஆன்சரில் எனக்கு tan தானே வேணும். ஸோ ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் எவ்ரி திங் இன்டு tan. நியூமரேட்டர் ஆல்ரெடி டேனில் தான் இருக்குது, 1 minus tan square theta. டினாமினேட்டரில் காட் ஸ்கொயர் இருக்குல்ல, காட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan. அப்போ காட்னா 1/tan, காட் ஸ்கொயருக்கு பதில் 1/tan square theta. இப்போ டினாமினேட்டரில் எல்சிஎம், numerator is 1 minus tan square theta divided by இதில் tan square theta LCM எடுத்திங்கன்னா
you are getting 1 minus tan square theta. இப்போ a by b by c வந்து எப்படி எழுதணும்? a into c by b ன்னு எழுதுவோம்ல, reciprocal. So here 1 minus tan square theta into, you write the reciprocal of this. அப்போ என்ன ஆகும்? You will get tan square theta goes up. Tan square theta by 1 minus tan square theta. இப்போ இந்த 1 minus tan square theta cancel ஆயிரும். Directly we are getting the answer. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருந்தது. So that's the reason I am teaching this way. But you can do in the other way also. நீங்கள் அதை sin square cos square convert பண்ணியும் செய்யலாம். சரியா? ஸோ sin square cos square convert பண்ணி also you can do that. Okay, அப்படின்னா இந்த மாதிரி வரும். Okay, I worked out here. Later you can go through. வேணும் உள்ள ஸ்டூடெண்ட் நீங்கள் அதை வேணாலும் காப்பி பண்ணிடலாம். Okay, so this sum can be done in 2 ways. Shall we move on to another question? அடுத்த question, we will do a sum in standard deviation. Okay, standard deviation, variance, அந்த ரிலேஷன் நல்லா படிச்சிருங்க. அப்ஜெக்டிவ் கொஸ்டின்லையும் வரலாம், சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இன்னொன்று என்னது? வேரியன்ஸ். ஸ்டாண்டர்ட் டீவியேஷனில் இருந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா வாட் யூ ஹாவ் டு டூ? ஸ்கொயர் பண்ணணுமா, ஸ்கொயர் ரூட் எடுக்கணுமா? கிவ் யுவர் ஆன்சர் இன் த சாட் செக்ஷன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் கிவன். I have to find variance கண்டுபிடிக்கணும். So I have to square it or square root எடுக்கணுமா? What is the correct answer? Square பண்ணணுமா, square root எடுக்கணுமா? Yes, I got 2 answers. Yes, standard deviation square கொடுத்துருக்கிறீங்க. And இப்போ லாஸ்ட் 2 few students given square root எடுக்கணும். Sometimes இந்த கன்ஃபியூஷன் வரும் இல்லை? இப்போ 7 கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஓகே, ஸ்கொயர் பண்ணிடலாம், ஏன்னா 7 ஸ்கொயர் ரூட் தெரியாதுன்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட் அப்படி கூட படித்து வைப்பாங்க. இப்போ 16 கொடுத்துட்டான்னு வைங்க, நீ ஸ்கொயரும் கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் ரூட்டும் எடுக்கலாம். அதனால் அந்த மாதிரி படிக்காதீங்க, கரெக்டாக புரிஞ்சு பண்ணி அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஹவு டு ரிமெம்பர் இட் ஈஸிலி. லிசன், இப்போது ஒன்று ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இன்னொன்று வேரியன்ஸ். இப்போ ஆல்ஃபபெட்டில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா எஸ், வேரியன்ஸ் கம்ஸ் லாஸ்ட், கரெக்ட் தானே? வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ். நம்பர் லைனில் அப்படியே போகும்போது எது அதிகமாக இருக்கும்? நம்பர் லைனில் த ரைசட் வேல்யூவில், கரெக்ட் தானே? வேரியன்ஸ் ஷுட் பி கிரேட்டர். இது அதிகமாக இருக்கும், இது ஸ்மாலராக இருக்கும்ல. நம்பர் லைனை திங்க் பண்ணி பாருங்கள். நம்பர் லைனை அப்படியே ரைசட் போக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ எப்போவுமே ஸ்டாண்டர்ட் டிவிஷன் வந்து எது அதிகமாக இருக்கும்? வேரியன்ஸ் அதிகமாக இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணும்போது வேல்யூ அதிகமாகுமா, ஸ்கொயர் ரூட் எடுத்து அதிகமாக இருக்குமா? ஜென்ரலி ஐம் ஆஸ்கிங். இஃப் ஐ டேக் எ நேச்சுரல் நம்பர், இப்போ 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டோன்னா ஸ்கொயர் பண்ணால் தான் நம்பர் அதிகமாகும்ல. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் கம்மியாயிரும். இப்போ 16 ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 4 ஆயிரும், வேல்யூ டிக்ரீஸ் ஆயிரும்ல. அப்போ நீங்கள் இதில் இருந்து ஒரு ரைசட் வேல்யூ வேணும்னா எ ஸ்மாலர் வேல்யூலேருந்து யூ ஹேவ் டு கெட் எ பிக்கர் வேல்யூ. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் இருந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா யூ ஹாவ் டு ஸ்கொயர் இட். திருப்பி வேணும், வேரியன்ஸ்லேருந்து வேரியன்ஸுக்கு ஒரு ஹையர் வேல்யூ, அதுலேருந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும்னா வாட் யூ டூ? யூ ஹேவ் டு டேக் த ஸ்கொயர் ரூட். அப்போ மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் லைன் போல் ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ். வேரியன்ஸுக்கு ரைட் சைடில் இருக்குது, அது அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணால் தான் கிரேட்டர் வேல்யூ கிடைக்கும். அந்த மாதிரி ஞாபகத்தில் வைங்க. ஸோ யூ வாண்ட் ஃபர்கெட் தட். சரி, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அதில் 2 மார்க்கில் வரும். என்னென்னா, கால்குலேட்டே பண்ணால் சிம்பிள் ஃபார்முலா வச்சு செய்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். அந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்களா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஃபஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் சம் கூட இருக்கும்ல, அந்த ஃபார்முலா படித்து வச்சுருங்க. ரூட் ஆஃப் n square minus 1 by 12, correct? Root of n square minus 1 by 12. Yes, some student asked GCD. Yes, GCD, LCM, everything will do that, okay? But I want to take more, but ஒரே நாளும் எல்லாம் பண்ண முடியாது. Everything will cover. ஒரு 4-5 classes we take continuous. உங்களோட doubt sums also you can send it to me. Okay, I'll give the WhatsApp number at the end. அந்த நம்பருக்கு ஒரு பர்டிகுலர் சம் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, யூ சென்ட் இட். அடுத்த கிளாஸில் வில் டிஸ்கஸ். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் கொடுப்போம். தட் வில் பி கொஸ்டின் நம்பர் அரௌண்ட் 20. வில் ட்ரை டு ஃபினிஷ் ஆஸ் குவிக் as பாசிபிள். அந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் ஒரு கிரியேட்டட் கொஸ்டினாக இருக்கும், அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பர் நீங்கள் அனுப்பி கொடுக்கணும். அந்த டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ் எல்லாம் வில் டிஸ்பிளே in our next live class. Okay, right, we'll go for question number 9. We'll go quickly.
Find the standard deviation of first 21 natural numbers. Find the standard deviation of first 21 natural numbers. Question நல்லா read பண்ணிருங்க. 21, that is n value 21. First 21 natural number. Standard deviation. Variance na same formula, root போடக்கூடாது. கரெக்டா? So here standard deviation என்ன formula? Root of n square minus 1 by 12. அவ்வளோதான். ஒரு ஃபார்முலா படிங்க, அப்படியே 2 மார்க் வாங்கிடலாம். அதனால் 2 மார்க் இது வரைக்கும் நான் படிக்கல அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த கிளாஸ் அப்படியே அட்டன் பண்ணிட்டே வாங்க, அப்படியே நீங்கள் படிச்சிடலாம். சின்ன சின்ன ஃபார்முலா கொடுக்குறதெல்லாம் உடனே படிச்சிருங்க, ரைட்? ஸோ n value 21, right? n value 21. So root of 21 square 441, right? 441. 21 square minus 1 by 12. Root of 440. 440 by 12. இது நீங்கள் கேன்சல் பண்ணலாம். இல்லை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 110 by 3. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 36.666ன்னு போயிட்டே இருக்கும். அதை நம்ம ரவுண்ட் பண்ணி 67 ஆக்கிடலாம். 36.67. இதுக்கு ஸ்கொயர் ரூட் நியர்பை. இப்போ 36க்கு ஸ்கொயர் ரூட் உங்களுக்கு தெரியும், கரெக்ட் தானே? 6. அடுத்து 49க்கு தான் என்ன வரும்? 7. 36க்கு 6, 49க்கு தான் 7 வரும். பட் இங்கே 37 கூட இல்லை. 36.67னா 6ஐ விட ஸ்லைட் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 6. What answer you get? So here, how to do that? You can do it in 2 ways, right? You can do it in 2 ways. ஒன்று லாங் டிவிஷன் மெத்தடில் போடலாம், இல்லைனா லாக் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணி அண்ட் லாக் எடுக்கலாம். பெட்டர் you can go for long division method. That method I worked out here. You can go through. 36.67. லாங் டிவிஷன் லோவர் கிளாஸில் படிச்சிருப்பீங்கல்ல, some of it would have forgot. You are getting 6.05ன்னு வருது. So that is your answer, okay? So root of 36.67, 666ன்னு போயிட்டுருக்கோம். அதை ரவுண்ட் பண்ணி 67 மாற்றிட்டோம். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 6.05. ஆல்ரெடி we said 36க்கு ஸ்கொயர் ரூட் 6. இது 37 கூட இல்லை, 36.67. So slightly more than 36. So 6.05 is the right answer. The calculations given here. Okay, now we are going to do another area. Quadratic equation. அது சால்வ் பண்ணுற மெத்தடில் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒன்றே ஒன்று, நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் நேச்சர் ஆஃப் ரூட், வாட் யூ டு கால்குலேட்? நேச்சர் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க? விக்ரமன், டோன்ட் வரி, ஐ கிவன் ராங் ஆன்சர், நோ ப்ராப்ளம். அதுபோல் ராங் ஆன்சர் வந்தால் நீங்கள் அதை delete பண்ணணும்னு இல்லை. ஸோ டோன்ட் worry about that. Everyone makes mistake. Many students not given any answer. At least you are bold enough to give the answer. ஆனால் don't worry about that. Mistakes எல்லாருக்கும் வரும். பட் நம்ம அதை கரெக்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, எஸ், கரெக்ட்மா. b square minus 4ac. To find the nature of root, you find b square minus 4ac. b square, அப்போ பாருங்கள், that's what I'm telling. அது நம்ம ஏன் ஒரு சம் செய்கிறது கிடையாது. அந்த கான்செப்டை தரவு பண்ணி அந்த டைப்பில் எது வந்தாலும் நீங்கள் செய்துடணும். இப்போ b square minus 4ac டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிங்க. அதில் 3 டைப் இருக்கும்ல. இஃப் இட் இஸ் கிரேட்டர் than 0, வாட் யூ சே? த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட். ரியல் அண்ட் அன்ஈக்குவல், இல்லைனா டிஸ்டிங்க்ட். ஈக்குவல் டு 0 வருதுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லுவோம். நெகட்டிவ் வருது, லெஸ் தேன் 0 வருதுன்னா நோ ரியல் ரூட்ஸ், ரைட்? த ரூட்ஸ் ஆர் அன்ரியல், இல்லைனா தேர் ஆர் நோ ரியல் ரூட்ஸ். அப்போ இந்த நேச்சர் ஆஃப் ரூட்டில் இவ்வளோ தான். யூ ஃபைண்ட் த டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதை கண்டுபிடிக்க முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும், இஸ் இட் வெதர் இஸ் given the correct form, right? Yes, no real root, given the answer now, right? Okay, let us see. Determine the nature of the roots of the equation. Determine the nature of the roots of the equation. எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்ட் ஆர்டரில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் ஒரு வேல்யூ ரைட் சைடில் கொடுத்துருவாங்க, இல்லை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். கரெக்ட் ஆர்டரில் இருக்கா, இல்லைனா அரேஞ்ச் பண்ணிடணும். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 0. அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ண பிறகு ஃபியூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பரவாயில்ல, நம்ம மார்க் மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ a ஈக்குவல் டு 15, b ஈக்குவல் டு 11 and c ஈக்குவல் டு 2. we find discriminant, that is b square minus 4ac கண்டுபிடிக்கிறோம். b square is 11 square. b square minus 4 into a value 15, c value 2. So you are getting 11 square 121 minus 15 into 4 60 120. You are getting 1 ன்னு வருது, right? It is greater than 0. Correct தானே?
you are getting 1, it is greater than 0 வருது. So the right answer is greater than 1 வந்து நம்ம என்ன சொல்லணும், sorry, greater than 0 வந்து என்ன சொல்லணும், when the roots are positive வரும்போது discriminant is greater than 0, so we say the roots are real and unequal. Roots are real and unequal. Suppose answer 0 வந்துருதுன்னா roots are real and equal. Negative வந்துருதுன்னா less than 0ல there is no real roots. Okay, hope you understood. இப்போ பாருங்க, இது உள்ள கான்செப்ட் படிச்சிட்டிங்கன்னா let them ask any question. எத்தனை கொஸ்டின் வேணாலும் நம்ம செய்யலாம்ல. Yes, now let's move on to another question. I'm going to give another question the same type. Find the value or values of k for which the quadratic equation has equal roots. ஒரு quadratic equation கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு unknown. What's unknown here? K is unknown. அந்த k தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Value or values. Sometimes you may get more than one value. ஸோ அதை கேர்ஃபுல்லாக செய்யணும். கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? The roots are equal. Roots are equal. Roots are equal கொடுத்துட்டாலே உங்களுக்கு தெரியும். Discriminant is equal to 0. Here a value 2, b value k and c value 2. Since the roots are equal, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சப்போஸ் யூ கேன் டூ குவிக்கர் தேன் மீ. இல்லை, என்னோட நான் சும்மா இதெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சேட்டில் போட்டுருங்க. ரைட்? எஸ், வி ஃபைண்ட் டிஸ்கிரிமினன்ட் b ஸ்கொயர் மைனஸ் 4ac. b ஸ்கொயர்னா k ஸ்கொயர் மைனஸ் 4ac. ரூட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதால டிஸ்கிரிமினன்ட் இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்துடலாம்? 0ன்னு கொடுத்துடலாம். ஸோ b ஸ்கொயர் தட் இஸ் k ஸ்கொயர் minus 4ac equal to 0. So k square is equal to, yes, some answer is given. Yes, 4 plus or minus 4, 4 plus or minus 4. Yes, அதனால தான் values ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். k square இது ஒரு 16 வரும். Take it to the right side. minus 16 அங்கே போச்சுன்னா plus 16. அப்போ k equal to root of 16. root வந்தாலே என்ன போட்டாகணும்? plus or minus 16 and root 4. So the right answer is plus or minus 4. Right? Yes, many students given the right answer. Okay, so we finished 11 question. Now question number 12 before doing the 12th question. Next we are going to do one created question. Listen. Alpha beta. Quadratic equation le dhaan irukurolla. Alpha beta. Alpha plus beta. An answer. Alpha plus beta. Minus b by a. Right? Alpha plus beta minus b by a. Alpha into beta is c by a. Then here we have a lot of formula, right? Alpha square plus beta square, alpha cube plus beta cube. The formula நல்லா தரவு பண்ணிடுங்க. இதை பேஸ் பண்ணி we are going to do one question. Yes. If one root of the equation is 7 times the other. There are different types of question they can ask. One root is reciprocal of another one root is negative of the another one root is 2 more than the another one, right? One root is 7 times the another one. So one root is alpha, another root is 7 alpha. Sometimes they will give 2 roots are in the ratio 2:3. So one is 2 alpha, another one is 3 alpha. Like that you take. Here one root is 7 times the another one. So the roots are alpha and 7 alpha. Okay, now listen here. A value, see, is it the correct order? Yes. A value 3, B value x coefficient minus 8, C the remaining terms, x what are the terms? 2k plus 1. You have to be very careful. 2k plus 1. இப்போ first நம்ம என்ன எடுக்கிறோம்னா alpha plus beta, sum of the roots equal to minus b by a. அப்போ இங்கே சம்னா என்ன வரும்? alpha plus 7 alpha equal to minus 8 plus 8 ஆயிரும். By a value 3. 1 alpha plus 7 alpha, it is 8 alpha equal to 8 by 3. 8 cancel பண்ணிட்டீங்கன்னா alpha is equal to 1 by 3. But alpha கேட்கல. They asked find k value. இப்போ sum of the roots எழுதணும்ல, அதுபோல் product of the roots equal to c by a. அந்த ஃபார்முலா நல்லா தரவு பண்ணிருங்க. alpha plus beta minus b by a, alpha into beta c by a and all the related results. இப்போ நான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண டைம் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸில் வில் டூ தட். இப்போ நீங்கள் நம்ம ஸ்லோப்பு டீப்பாக பார்த்தோம்ல, அதுபோல் எவ்ரி டாபிக் we are going to discuss. So don't miss the classes. Okay, product is equal to c by a. Product you multiply these two, that is alpha into 7 alpha equal to c by a, 2k plus 1 by a value 3. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 7 alpha square is equal to 2k plus 1 by 3
That is, இப்போ ஆல்ஃபா வேல்யூ உங்களுக்கு தெரியும் 7 into alpha square. Alpha is 1 by 3. அப்போ alpha square 1 by 9 equal to 2k plus 1 by 3. So here I am cancelling this 3 table. 1 இங்கே ஒரு 3, right? Now you cross multiply. 7 is equal to 2 3s are 6k plus 3. So 6k is equal to 3, you bring it here. 7 minus 3, 4. Or k equal to 4 by 6. So k is equal to 2 by 3 is your answer, right? Hope you understood this. Only thing, sum of the roots கண்டுபிடிக்கிறீங்க. Sum of the roots அந்த formula யூஸ் பண்ணும்போது alpha கிடைக்குது. Then product of the roots you write c by a. அதில் அந்த alpha value substitute பண்ணீங்கன்னா you will get the answer, okay? So k equal to 2 by 3 is the right answer. Okay, now அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது a question from mensuration. மென்சுரேஷனாலே ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான டாபிக். பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட் இல்லை, பட் இட்ஸ் வெரி ஈஸி. ஃபார்முலா யூ மேக் தரவு, ஃபார்முலா நல்லா தரவு பண்ணிடுங்க. தென் கேல்குலேஷன் சம்ஸ் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணும்போது கேன்சல் ஆகாதுல்ல. 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப டஃபானலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி கேன்சல் ஆகலைன்னா யூ கேன் கிவ் யர் ஆன்சர் இன் பை இட் செல்ஃப் மெனி கொஸ்டின்ஸ். ஏன்னா 2 மார்க்கில் தே எக்ஸ்பெக்ட் தட். அதில் மெயினாக ஃபார்முலா கரெக்டாக நீங்கள் கொஸ்டின் ரீட் பண்ணி ஐடென்டிஃபை வாட் இஸ் கிவன். ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, டயமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போ ஹாஃப் எடுக்கணுமா, யூனிட் எல்லாம் செக் பண்ணுங்கள். எல்லாம் ஒரே யூனிட்டில் இருக்குதா, 1 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர்னா கன்வெர்ட் சேம் யூனிட்டில் கொண்டு வந்துடணும். அப்புறம் கரெக்ட் ஃபார்முலா எழுதுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் இந்த யூனிட் எழுத மறந்துடக்கூடாது, ரைட்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மென்சுரேஷன். இப்போ ஏரியா வந்துன்னா வெதர் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஏரியான்னு வந்துட்டாலே ஸ்கொயர் யூனிட். வால்யூம் வந்து என்ன எழுதுவீங்க, கியூபிக் யூனிட். அவ்வளோதான், ஈஸிலி யூ கேன் டூ தட். பட் லேர்ன் ஆல் த ஃபார்முலா தரவ்லி. ஓகே, ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் ஒன் சாம்பிள் சம் from cylinder. Sorry, one sum from cone. The volumes of two cones of same base radius. ரெண்டு கோன் இருக்குது, cone 1 and cone 2. ரெண்டுக்குமே ரேடியஸ் சேமாக இருக்குது. அப்போ இங்கே ஆர்னா இங்கே ஆர் தான் ரேடியஸ். Find the ratio of their height, they asked. First height தெரியாது, h1, second height I am taking it as what, h2. But what is given here, the volumes are given. So volume என்ன formula, cone. Volume of cone is equal to V is equal to 1 by 3 pi r squared h, right? Formula தரவா படிச்சிருங்க. Volume of the cone is equal to 1 by 3 pi r squared h. V1 by V2 they have given us. First volume எவ்வளவு, 3600. By V2, volume of the second is 5040. V1 என்ன formula, this is the formula, right? 1 by 3 pi r squared, because same radius they set. First one இங்கனால height I am taking it as h1. இங்கே அப்படி தானே எடுத்துருக்கோம்ல. ஃபஸ்ட்டு ஹைட் h1, செகண்ட் ஹைட் h2. ரேடியஸ் they said equal ரேடியஸ்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அது அவங்க 1:2னா 1 r இன்னொன்று 2r அந்த மாதிரி நம்ம எடுத்துடணும். By V2ங்கிற செகண்ட் ஒன் 1 by 3 pi r squared, instead of h you write h2. ரைட் சைடில் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான், ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். யூ கேன் கேன்சல் பை என்ன டேபிளில் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். யூ கேன் கேன்சல் பை 3 டேபிள், 120, 3 டேபிள். இஃப் யூ கேன்சல் இயர் 126, 24, 8, 168 you are getting. Now we can cancel by 4 table, 30, 4 table now 42. Now 6 table, 5, 7. You are getting 5 by 7, right? 1 by 3 pi r square அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ h1 by h2 is 5 by 7. So the ratio is 5:7. The heights are in the ratio 5:7. Okay, hope you understand. Yes, many students given the answer. Gautam, Vikraman, good. Now shall we move on to another question? Next I'm going to give one more created question. Sin A plus sin square A equal to 1. Find the value of cos square A plus cos raised to 4A. It is a created question. Okay, it's not in your book, but you can do that. Sin A plus sin square A equal to 1. Sin A plus sin square A is equal to 1. They asked to find the value of cos square A plus cos raised to 4A. You have to think about it. So I'll teach you. Can you, any of you, tried this question before?
Here the method is, first we find sin A. Take sin square A to the right side. So sin A is equal to 1 minus sin square A. That is sin A is equal to, what is 1 minus sin square A? Identity, trigonometric identity. 1 minus sin square A is what? Cos square A. Now sin A equal to cos square A. You square both sides. Both the sides we square. What do you get? Sin square A. Either square panna cos square A square panna, you will get what? Cos raised to 4A. Cos raised to 4A. Both sides we are squaring. Now please listen here. We want to find the value of this, right? So first cos square A writing as it is, cos square A. Second term is cos raised to 4A, but now we proved cos raised to 4A is same as what? Sin square A. So this cos raised to 4A can be written as what? Sin square A. Identity sin square A plus cos square A. Your answer is what? 1. Very simple. So cos square A plus cos raised to 4A, the answer is what? 1. See how we did that? ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? sin A plus sin square A is equal to 1. அதில் இருந்து sin A கண்டுபிடிக்கணும். Take sin square A to the right side. அப்போ sin A is equal to 1 minus sin square A. அந்த 1 minus sin squareங்கிற cos square A. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா sin square A equal to cos raised to 4Aன்னு வரும். இப்போது அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். Now what they asked to find? Cos square A plus cos raised to 4A. Cos square A அப்படியே இருக்கட்டும். The cos raised to 4A பதில் அந்த sin square A கொடுங்க. Very simple identity. Cos square A plus sin square A, your answer is 1, right? Hope you are able to understand this. Okay. Now just we are going to do 2 more sums and we stop. Okay. So next class we'll continue. Just this one question. After this I am going to teach you just one more question. Then finally I will give a challenge question that you have to work it and send it. Okay. Listen. Look at this question. A man goes 18 meter due east, then 24 meter due north. Find the distance of his current position from the starting point. To do this sum, what we need? Directions தெரிஞ்சிருக்கணும்ல. North, east, right? So north, south, easier போட்டுருவீங்க, right? North, south. This is east, south. Sorry, west. Okay, right. Now, can you try this sum? A man goes, say, first his position is A, right? A man goes 18 meter due east. East is the right side. So, A is 18 meter east. So, now he is reaching a position B. So, A is B. Now, what is doing? 24 meter due north. Anga irundhu 24 meter north. So B it goes up north, right? 24 meter. Now now he reached C. Initial anga irundharu A la. Now final position C. And the distance, shortest distance ketirukanga. The 18 plus 24 kandupidichirakoodadhu. And the initial position and final position the distance. So what method you have to use here? You are getting a right angle triangle, right? Easily you can do using Pythagoras theorem, you can use it. AC square is equal to, simple diagram போட்டுருணும், okay? AC square is equal to AB square plus BC square. That is 18 square plus 24 square. Simple calculation, can you do it quickly? After this, just one more sum. Very simple sum போட போறோம். அதுக்கப்புறம் ஒரு challenge question, with that we stop. 18 square, right? 18 into 18, 324. 24 square, 576. இது ரெண்டு நீங்க add பண்ணீங்கன்னா you will get 900 வரும், right? This is AC square. We want AC is equal to root of 900. So our answer is 30 meter. Yes, many students given the answer. Very good. Okay. Okay, now we are going to do the last question. So before that, listen students, உங்களுக்கு என்னென்னலாம் sums உங்களுக்கு டவுட் இருக்குதோ that sums you can எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுக்கலாம். ஸோ நம்பர் 9444111424. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு உங்களோட டவுட் சம்ஸ் அண்ட் எந்தெந்த ஏரியாலாம் யூ ஃபைண்ட் டிஃபிகல்ட் யூ கேன் இன்ஃபார்ம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸஸில் வில் ட்ரை டு ஹெல்ப் யூ. எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியும் வில் டூ தட். ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு யூ சென்ட் யுவர் டவுட்ஸ். ஓகே, right. Now again I'm telling some of students you have to join late.
இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தட் யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் அடுத்த லைவ் என்னைக்குங்கிறது. ஸோ வி டேக் லைவ் கிளாஸஸ் ஃபார் 12th standard, 11th standard, then CBSE classes also, right? You can inform your friends. Okay, now today's last question. Very simple question. We started with set. Remembering cross product ஒரு சம் ஆரம்பிச்சோம்ல. லேட்டாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறமா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ நியர்லி 16 questions we are doing today. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு லைக் ஹோம்ஒர்க் we are giving. A relation R is given by the set xy equal to xy such that y equal to x plus 3. Xக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுக்குறாங்க? ஃபஸ்ட் x they are giving 0, x equal to 1, x equal to 2, x equal to 3, x equal to 4, x equal to 5. கொஸ்டினில் என்ன எடுத்துருக்காங்க? Determine its domain and range. டொமைனுங்கிறது வாட் வேல்யூஸ் யூ கேன் கிவ் இன்புட். எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் நம்ம கொடுக்க முடியும், எக்ஸுக்கு என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியும், தீஸ் ஆர் த வேல்யூஸ் யூ கேன் கிவ். அதுதான் டொமைன். ரேஞ்சுங்கிறது அவுட்புட்டில் வரக்கூடிய ஆன்சர்ஸ். அப்போது இந்த ஃபங்க்ஷனில் அந்த இன்புட் அந்த எக்ஸ் வேல்யூஸ் நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ரிசல்ட் த ப்ராடக்ட் ஒய் வேல்யூஸ் தான் ரேஞ்ச். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய் என்ன வரும்? எக்ஸுக்கு 0 கொடுத்தா 0 + 3 இட் இஸ் 0, சாரி இட் இஸ் 3. எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 1 + 3 4. 2 கொடுத்தீங்கன்னா 2 + 3 5. when you give 3 3 + 3 6. when you give 4 y equal to 4 + 3 7. எக்ஸுக்கு 5 கொடுக்கும்போது 5 + 3 8. சம்டைம்ஸ் ரைட் டவுன் த ரிலேஷன்னு கேட்டுருவாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ஆர்டர் பேராக எழுதணும். ஆர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய் வேல்யூ 3 இல்லை, அப்போ நம்ம 0,3ன்னு எழுதணும். 1,4, 2,5, 3,6, 4,7, 5,8. If they ask write down the relation, this is how we have to do. But in the question la find the domain and range. Domain-ங்கிறது இந்த எக்ஸோட வேல்யூஸ், ரேஞ்சுங்கிறது இந்த ஒய்யோட வேல்யூஸ். ஒருவேளை ஏதாவது ஆன்சர் ரிப்பீட் ஆகி வருதுன்னா நீங்கள் அதை ஒரு தடவை தான் எழுதணும். யூ நோ த செட்டில் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ டொமைன் இஸ் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் 0 1 2 3 4 5 இதான் டொமைன். ரேஞ்சுங்கிறது the second elements and the answers 3 4 3 4 5 6 7 8. Okay, so nearly 16 questions we did. இப்போ உங்களுக்கு ஒரு question கொடுக்க போகிறேன். ஸோ அடுத்த லைவ் கிளாஸ் என்னங்கிறது will inform you. Please tell your friends also. Okay, so இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் convey to your friends also. ஸோ அடுத்த கிளாஸ் லைவ் கிளாஸில் make them also join, right? Okay, this is one question. If the angle of elevation of a cloud from a point 1000 meter above a lake is 60 degree and the angle of depression of its reflection in the lake is 45 degree, find the height that the cloud is located from the ground. ஒரு சேலஞ்ச் கொஸ்டின் கொடுத்துருக்குறோம். இதுக்கு ரிலேட்டடான சம் புக்கில் இருக்கும். சின்ன ஒரு அப்ளிகேஷன் தான். எப்படி நீங்கள் தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சென்டம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எந்த அளவுக்கு தரவு பண்ணணும் அதை உங்களுக்கு உணர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்குறோம், ரைட்? இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அந்த ஆன்சரை யூ கேன் சென்ட் இட் டு அஸ். கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் அப்புறமா போடலாம். ஆர் யூ கேன் சென்ட் இட் டு மீ டைரக்ட்லி 9444111424 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்கள் நேம், எந்த ஸ்கூல், விச் பிளேஸ் அதையும் கூட மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இதோட ஆன்சர்ஸ் யூ கேன் சென்ட் இட். ப்ளஸ் உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸம்ஸ் இருந்தாலும் யூ கேன் சென்ட் இட். That and everything we will discuss in the next class. Telegram group join பண்ணாதவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க. Telegram groupல ஜாயின் பண்ணுங்கள். So further informations will inform you. Thanks for joining. We'll continue in the next class.